நான் விஜய் கட்சியில் நான் கிடையாது, ஒரு அரசியல் விமர்சகராக சொல்கிறேன். இப்போ லயோலா மாணவர்கள் சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் இன்னைக்கு தேர்தல் வந்தால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக விஜய் தான் வெற்றி பெறுவார், மக்கள் மத்தியில் அவருக்குத்தான் செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது, திமுக 2வது இடத்துக்கு போகுது அப்படின்னு கருத்து கணிப்பு வந்திருக்குது. இன்னும் வேகப்படுத்தணும், தாவேகாவினுடைய வேலையை இன்னும் வேகப்படுத்தணும். சமீபத்தில் மாவட்ட செயலாளரோட ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதில் என்டிஏ கூட போகணும் அப்படின்ட்டு நிறைய மாவட்ட செயலாளர்கள் சொன்னதா ஒரு தகவல் இருக்குது. இப்போ இவர் தான் வெற்றி பெற போறாரு, இவர் தான் முதலமைச்சராக மக்கள் தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு பவரில் இருக்கிறாரு. இவர் ஏன் என்டிஏ கூட்டணிக்கு போகணும்? மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நான் விசாரித்த வரையில் ஆனால் எல்லா மீடியாக்களும் சொல்றது அட்லீஸ்ட் ஒரு மறுபாச்சு தெரிவிச்சிருக்கலாம் சார், ஒரு அறிக்கை மூலம். இதுக்கு அறிக்கை கொடுக்கணும். எவனோ தெருவில் போறவன் அவன் பேசின்னு போவான், ஊடகம் அரிப்பட்டு சொரிஞ்சிக்குவான், அதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கினே இருக்கணுமா? வேற வேலை கிடையாதா? ஒரு நிர்பயாக்காக இந்த நாடு கொந்தளிச்சுது. என் தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ் சகோதரிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிர்பயாக்கள் இந்த மண்ணில் உருவாகி கொண்டிருக்கிறார்களே, இந்த மக்களுக்கெல்லாம் எதுவும் ஒன்றும் வராதா? சூடு சொரணையே வராதா? கேட்க மாட்டாங்களா? இறங்கி எனக்கு 5000 வந்துச்சு அக்கௌண்ட்ல, நாடு நாசமா போனா பரவாயில்லன்னு உட்காரணுமா? நம்ம மக்கள் அதெல்லாம் தேர்தலில் காட்டுவாங்க சார். தேர்தலில் மட்டுமே காட்டக்கூடாது, கோபத்தை அப்பப்போ காட்டணும். நிர்பயாவுக்கு காட்டினாங்கல்ல, ஜல்லிக்கட்டுக்கு காட்டணும்ல. சொல்லுங்க, தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ணுமா? 80 வயது பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை, 2 வயது குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை. முதலமைச்சர் ஸ்டாலின் விட்டு பெண்களை தவிர இந்த நாட்டில் எந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது? இது ஒரு ஆட்சியா? முதல்வர் நிகழ்ச்சி போட்டிருந்தார் பாத்தீங்கன்னா சார், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு அந்த பசங்க செல்போனை கையில வச்சுக்கின்னு இருப்பாங்க. இப்போ பேசுவார், இவர் தான் சிஎம் நிற்கிற பேசுவார், உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுவார். அவருக்கு ஒன்றுமே தெரியாதுடா, அவருக்கு தெரிஞ்சா இவ்வளோ நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்குமா? சித்திரைவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் ஓ.டி. ஜெயக்குமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்கேன். வணக்கம் சார். வணக்கம் சார். லயோலா முன்னாள் மாணவர்கள் ஒரு கருத்து கணிப்பை நடத்தியிருக்காங்க. அதில் தமிழகம் முழுவதுமே எல்லா மாவட்டங்களையும் கவர் பண்ணியிருக்காங்க. அதில் தாவேகாவுக்கு கிட்டத்தட்ட 20% ஓட்டு லீடிங்கில் இருக்காங்க. அவங்க டிஎம்கே ஏடிஎம்கே தாண்டி தாவேகா இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க? இது எப்பவும் அப்பத்துல நாங்கள் இதுதான் சொல்லிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் விஜய்க்கு ஒரு அபரிதமான செல்வாக்கு இருக்குது, அவருக்கு ரொம்ப மிகப்பெரிய வளர்ச்சி அந்த கட்சிக்கு இருக்குது. இளைஞர்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில், இளம்பெண்கள் மத்தியில் அவருடைய சின்னம் போய் சேர்ந்துடுச்சு. இதனால தான் திமுகவுக்கு ரொம்ப கடுப்பாகி போய் என்னென்னவோ செஞ்சு எவ்வளவு நெருக்கடிகளை கொடுக்க முடியுமோ அவருக்கு அத்தனை நெருக்கடியும் கொடுக்குறாங்க. இப்போ லயோலா மாணவர்கள் சொல்கிறாங்க, இது கருத்து கணிப்பு, நம்ம தான் வெற்றி பெற போகிறோம்னு சொல்லிட்டு தாவேகா அமைதியாக சரி நம்ம தான் ஜெயிக்க போகிறோம்னு உட்காந்துடக்கூடாது, இன்னும் வேகமாக ஓடணும். வெற்றி கோட்டை இலக்கை நோக்கி போகிறாங்கன்னு தெரியுது, கள நிலவரத்தில் தெரியுது. இப்போ நான் தமிழக வெற்றி கழகத்துடைய உறுப்பினர் கிடையாது, நான் விஜய் கட்சியில் நான் கிடையாது, ஒரு அரசியல் விமர்சகராக சொல்கிறேன். இப்போ லயோலா மாணவர்கள் சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் இன்னைக்கு தேர்தல் வந்தால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக விஜய் தான் வெற்றி பெறுவார், மக்கள் மத்தியில் அவருக்குத்தான் செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது, திமுக 2வது இடத்துக்கு போகுது, எடப்பாடி 3வது இடத்துக்கு போகிறாரு அப்படின்னு கருத்து கணிப்பு வந்திருக்குது. இன்னும் வேகப்படுத்தணும், தாவேகாவினுடைய வேலையை இன்னும் வேகப்படுத்தணும். இப்போ ஜெயிக்கிறது உறுதி, எவ்வளோ லீடிங்கில் ஜெயிக்க போகிறோம், எவ்வளோ இன்னும் மகத்தான வெற்றி பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும், அந்த வேலையை செய்யணுமே தவிர அப்படி நம்ம தான் வெற்றி பெற போகிறோம்னு சொல்லிட்டு உட்காந்துடக்கூடாது, ரொம்ப வேகமாக வேலை செய்யணும். அண்ட் அதே மாதிரி சமீபத்தில் மாவட்ட செயலாளரோட ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அதில் என்டிஏ கூட போகணும் அப்படின்ட்டு நிறைய மாவட்ட செயலாளர்கள் சொன்னதா ஒரு தகவல் இருக்குது சார். எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்ல மீடியாக்கள் அதை சொல்கிறாங்க, என்ன நடந்திருக்கு சார்? இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க லயோலா கருத்து கணிப்பு வந்ததுன்னு. இப்போ இவர் தான் வெற்றி பெற போகிறாரு, இவர் தான் முதலமைச்சராக மக்கள் தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு பவரில் இருக்கிறாரு. இவர் ஏன் என்டிஏ கூட்டணிக்கு போகணும்? இவர் ஏன் எடப்பாடி முதலமைச்சர்னு சொல்லணும்? இது நமக்கு புரியுதா இல்லையா? இது திமுக திட்டமிட்டு பரப்புகிற ஒரு வதந்தி, திமுக எழுப்புகிற ஒரு செய்தி. இப்போ பிஜேபியுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெளிவாக சொல்றாரு, காப்பியும் டீயும் ஒன்னாகாது, அவங்களுடைய கொள்கை வேற எங்களுடைய கொள்கை வேற. இன்னைக்கு சொல்லியிருக்கிறார், யாரை நம்பியும் என்டிஏ கிடையாது, நாங்களே தனியாக வெற்றி பெறுவோம். ஆனா அரசியல் எந்த ட்விஸ்டாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாமும் நடக்குங்க. இவர் முதலமைச்சர் வேட்பாளர், விஜய் முதலமைச்சர் வேட்பாளர், புரியுதுங்களா? இப்போ எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர், அது எப்படி சாத்தியமாகும்? அதுக்கு ஏன் இவ்வளோ லட்சம் பேர் இவர் பிறர் திரண்டது, இவ்வளோ பெரிய ஒரு பிரளயம் ஏற்பட்டது, இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை அவர் சந்திச்சது, இதெல்லாம் எதுக்கு? புரியுதுங்களா? ஒரு ஆட்சிக்கு வரணும், இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும். மக்கள் அவரை முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றதால தான் மக்கள் இந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. விஜய் முன்ன வந்தாதான் மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க. அவர் இன்னொருத்தருக்கு கை நீட்டினா அது சரி வருமானு எனக்கு தெரியல. அவரும் முதலமைச்சர் வேட்பாளர், அப்போ மக்கள் அவரை வாக்களிப்பாங்க, அவரை தேர்ந்தெடுப்பாங்க. அதுதான் கள நிலவரம். இது சும்மா நான் இப்போ அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நான் விசாரித்த வரையில் தேர்தலில் எப்படி பணியாற்றணும்,
யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் வேலை செய்யணும். எனக்கு சீட்டு கிடைக்கல, உனக்கு சீட்டு கிடைக்கல, யாரும் அதிருப்தி ஆகக்கூடாது. யாருக்கு சீட்டு கொடுக்கணுன்றத தலைவர் தான் முடிவு செய்வார். அங்க நிக்கிறவன் குப்பனோ சுப்பனோ ராமோ சீனோ கிடையாது. எல்லா இடத்துலையும் 234 தொகுதியிலும் போட்டியிட போவது விஜய் தான். அவரு நிக்கிறதா நினைச்சுதான் நீங்க வேலையை பார்க்கணும். உங்களுக்கு கூட எந்த கருத்து வேறுபாடும் இருக்கக்கூடாது. இதைத்தான் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பொதுச் செயலாளர் சொன்னதா தகவல். ஆனா வெளியே அவனுங்க ட்விஸ்ட் பண்ணி இல்ல, ஆனா எல்லா மீடியாக்களும் சொல்றது அட்லீஸ்ட் ஒரு மறுபாச்சு தெரிவிச்சிருக்கலாம் சார், ஒரு அறிக்கை மூலம். இதுக்கு அறிக்கை கொடுக்கணும். எவனோ தெருவில் போறவன் அவன் பேசின்னு போவான், ஊடகம் அரிப்படுத்து சொரிஞ்சிக்குவான். அதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கினே இருக்கணுமா? வேற வேலை கிடையாதா? மக்களுடைய பார்வை கிடையாது. ஊடகம் அப்படி திணிக்குது மக்கள் கிட்ட. மக்களுடைய எண்ணம் அது கிடையாது. ஊடகம் அப்படி திணிக்குது மக்கள் கிட்ட அந்த செய்தியை. ஏற்கனவே ஒரு பல முறை சொல்லிட்டாரு. ஏன்னா என்னடா சும்மா கேட்டுக்கிறீங்க, இது என் வேலையா? பிஜேபியினுடைய கொள்கை எதிரி தெளிவா சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டு அரசியல்ல பிஜேபி கிடையாது, எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அதையும் தெளிவா சொல்லிட்டாரு. ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு முன்ன கூட நிர்மல்குமார் பேசுறாரு. நிர்மல்குமார் அப்ப கூட சொல்றாரு, இதை யார் கலைப்பு விடுறாங்கன்னு தெரியல, அது ஒரு வதந்தின்னு சொல்றாரு. இன்னைக்கும் நிர்மல்குமார் சொல்லி இருக்கிறாரு, இது வதந்தி, அப்படி ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி நிர்மல்குமார் சொல்லி இருக்கிறாரு. அப்புறம் இதுக்கு மேல நான் அறிக்கை கொடுக்கணும். இவன் அறிக்கை கொடுத்தா மட்டும் தெரிஞ்சிருவானா? திரும்ப 2 நாள் பொறுத்து பேசுவான். ஜனநாயகம் படத்தை சென்சார் மறுபடியும் பார்க்க போறாங்களா, திரும்ப விஜய் கூட்டணி போயிடுவாருன்னு பேசுறாங்க, திரும்ப கலரி விடுவான். இவனுக்கு பொழுது போகணும் சார், புரியுதுங்களா? நாட்டில் இருக்கிற எவ்வளவோ பிரச்சனை, இந்த பிரச்சனைகளை எல்லாம் மூடி மறைக்கணும். தூத்துக்குடியில ஒரு +2 படிக்கிற ஒரு இளம்பெண் சொல்லி ஒரு சிறுமி, 18 வயசு ஆகல, 17 வயதான ஒரு சிறுமி தூத்துக்குடியில இயற்கை உபாதையை கழிப்பதற்காக சென்ற அந்த குழந்தை சின்னாபின்னமாக்கப்பட்டு துண்டு துண்டா வெட்டப்பட்டிருக்கிறார். அங்க போன அந்த தொகுதியுடைய எம்பி கனிமொழி தாமதமா ஆறுதல் சொல்ல போனவங்கள அந்த மக்கள் விரட்டி அடித்திருக்கிறாங்க. இது எந்த ஊடகத்திலும் பெரிய அளவுல வரல. நம்மளை எங்க சந்தேகப்பட போறாங்கன்னு சின்னதா சொருகுறானுங்க நடுவுல, புரியுதுங்களா? துரத்தி அடிச்சிருக்கிறாங்க. ஒரு இளம்பெண், ஒரு சின்ன பொண்ணு சின்னாபின்னப்பட்டு துண்டு துண்டா வெட்டி இருக்கிறான். இந்த நிமிடம் வரையில குற்றவாளிகள் கைது செய்யப்படல. அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் என்னன்னு சொல்ல முடியும். போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு, எல்லாம் நடந்துச்சு, சரிங்களா? அவங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறாங்க, துண்டு துண்டா வெட்டி இருக்கிறான். போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் துண்டு துண்டா வெட்டினது தெரியுமா? இப்போ பாலியல் வன்கொடுமை நடந்தாதான் அது தப்பா? ஒரு இளம்பெண்ணை கொலை பண்றது தப்பு கிடையாதா? எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க சொன்னாங்க சார். அப்படி சார் நான் உங்களை கேட்கறேன், அது தப்பு இல்லையா? துண்டு துண்டா வெட்டுறதும் தப்பு தானே? பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு துண்டு துண்டா வெட்டப்பட்டுக்கிறாங்க. மோடி என்ன சொல்றாரு? கழிவறை இல்லாத கிராமமே கிடையாது, 1000 கோடி ஒதுக்கணும்னு சொன்னாரா இல்லையா? அப்ப அந்த பணம்லாம் எங்க போச்சு? எதுக்காக அந்த பொண்ணு இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்கு காட்டுக்கு போகுது? எந்த நாட்டில் இருக்கிறோம் நம்ம? இன்னாதான் நடக்குது நாட்டில். அப்போ ஒரு கழிவறை வசதி கூட அந்த வீட்டில் இல்லையா? அப்படி உபாதையை கழிக்க ஒரு பொண்ணு போனா அதை ஒரு மாலை நேரத்திலே சின்னாபின்னப்படுத்துவாங்களா? இந்த நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்குதா, காட்டாட்சி நடக்குதா? மதுராந்தகத்தில் ஒரு 18 வயசு பையன், 17 வயசு பையன், 16 வயசு பொண்ணையும் 14 வயசு பொண்ணையும் கூப்பிட்டுக்குன்னு அவன் கிராமத்தில் இருக்கிற பொண்ணுங்களை கூப்பிட்டு 2 வீலர்ல சென்னைக்கு பீச்சுக்கு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு மீண்டும் ஜாலியாக திரும்பி போகிறான். திரும்பி போகும்போது நள்ளிரவு 1-2 ஆயிடுச்சு. ஒரு 2 பேர் மடக்கிறான். அவன் ஏற்கனவே ஏ லிஸ்ட்ல இருக்கிற அக்யூஸ்ட், அவன் காக்கா பாலாஜின்னு சொல்றான் அவன் பேரை. அவன் மடக்கிறாங்க, 2 பேர் மடக்கிறான். இந்த பையனையும் அந்த 16 வயசு பொண்ணையும் துரத்திட்டு இந்த 14 வயசு பொண்ணை மட்டும் தூக்கின்னு போயிட்டானுங்க. தூக்கின்னு போய் சின்னாபின்னப்பட்டுனா 2 பேரும் அந்த குழந்தைய. எங்க நடக்குது? ஏண்டா ஒரு குற்றவாளி, ஒரு அக்யூஸ்ட் வெளியே வந்திருக்கிறான், அவன் என்ன பண்றான் ஏது பண்றான் அதை கண்காணிக்கிறது கூட போலீஸ் வேலை இல்லையா? சொல்லுங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரையில. ஏற்கனவே அவன் மேல கற்பழிப்பு வழக்குகள் இருக்குது. ஏற்கனவே அவன் பெண்கள் கிட்ட தப்பா நடந்திருக்கிறான். இந்த கேஸ்ல சொல்லக்கூட நிறைய கேஸ்ல ஒருத்தன் மாற்றான். அவனை நீ ஏன் கண்காணிக்க தவறல? ஏன் கண்காணிக்கல? ஏன் தவறிட்ட? உங்க வேலை என்ன? அங்கங்க நின்று பிரியாணி கடையிலையும் ஹோட்டல்லையும் அங்கங்க மாமூல் வாங்கிக்கிறது தான் போலீஸ்க்கு வேலையா? காக்கி சொக்கா போட்ட உடனே கை நீட்டிடணும். எல்லா காவலரும் சொல்ல வேலை. ஒட்டுமொத்த காவல் நிலையத்தை நான் சொல்லலைங்க. அந்த இடத்துல இந்த சம்பவத்தில் இருக்கிறவனையும் இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த 17 வயசு பொண்ணை சின்னாபின்னப்படுத்துறப்போ அந்த பொண்ணு காணன்னு சொல்லிட்டு அவன் பெத்தவங்க வயிறறிஞ்சு போய் காவல் நிலையத்தில் நிற்கிறாங்க. என் பொண்ணு போனா இன்னும் காணோம்னா இது என்கிட்ட சொல்லக்கூடாதுமா, மகளிர் போலீஸ்ல சொல்லுன்னு சொன்னாம்ப. அந்த போலீஸை சொல்றேன், புரியுதுங்களா? மகளிர் போலீஸ்ல போய் சொன்னா ஒரு மரியாதை குறைவா உட்காந்து தென்னாவட்டா பேசிக்கின்னு எங்க போனா எங்க வந்தான்னு விசாரிச்சாங்க பாரு, அந்த போலீஸை சொல்றேன். புரியுதா தம்பி? பக்கத்து வீடு தானே பத்தி எரியுது, நம்ம வீட்டுல ஒண்ணும் இல்லைன்னு உட்காந்துருந்தா நாளைக்கு அந்த நெருப்பு இங்க விழும். இப்போ டெல்லியில ஓடுற பேருந்துல ஒரு மருத்துவ மாணவி நிர்பயா, அந்த மருத்துவ மாணவியை சின்னாபின்னம் ஆக்கி கெடுத்து போட்டான் 4 பேர். அந்த பொண்ணை சாவடிச்சான். அது எவ்வளவு? அந்த பொண்ணுக்கு 24 வயசு.
இந்தியாவே பத்தி எரிஞ்சுது. எல்லா இடங்களையும் போராட்டம் நடந்தது. மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. இந்தியாவே பத்தி எரிஞ்சுது. ஒரு நிர்பயாவுக்காக இந்தியாவே பத்தி எரிஞ்சு அவ்வளோ பிரச்சனை ஏற்பட்டு அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 4 பேரும் தூக்கில் போடப்பட்டார்கள். நிர்பயா வழக்குன்னு இந்த வழக்குக்கு பேரே வந்தது. இன்னைக்கும் நிர்பயா வழக்கு இருக்குது. நிர்பயா பேர்ல கட்டடங்கள் இருக்குது. ஒரு நிர்பயாக்காக இந்த நாடு கொந்தளிச்சுது. என் தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ் சகோதரிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிர்பயாக்கள் இந்த மண்ணில் உருவாகி கொண்டிருக்கிறார்களே. இந்த மக்களுக்கெல்லாம் எதுவும் ஒன்றும் வராதா? சூடு சொரணையே வராதா? கேட்க மாட்டாங்களா? இறங்கி சொல்லுங்க. யாரோ ஒரு பொண்ணு தானே, யாரோ ஒரு பொண்ணா? எவ்வளவு காலத்துக்கு ஆட்சி அதிகாரம்? மக்கள் இறங்கி போராடணுங்க. மக்கள் இறங்கி போராடணும். அந்த கிருஷ்ணகிரியில பாதிக்கப்பட்ட அந்த குழந்தை 2.5 வயசு குழந்தை என் பேத்தியா பாக்குறேன். தூத்துக்குடியில் அந்த 17 வயசு பொண்ணை என் மகளா பாக்குறேன். மக்கள் ஒவ்வொருத்தரும் அடிக்கணும். என் வீட்டு குழந்தைங்க, என் வீட்டு பொண்ணுங்க ஒவ்வொருத்தரும் இறங்கி போராட தேவையா? எனக்கு என்ன வந்தது அப்படின்னு எப்படி? எனக்கு 5000 வந்துருச்சு அக்கௌண்ட்ல. நாடு நாசமா போனா பரவாயில்லன்னு உட்காரணுமா நம்ம? மக்கள் அதெல்லாம் தேர்தலில் காட்டுவாங்க சார். அவங்க சார் தேர்தலில் மட்டுமே காட்டக்கூடாது. கோபத்தை அப்பப்போ காட்டணும். நிர்பயாவுக்கு காட்டினாங்கல்ல, ஜல்லிக்கட்டுக்கு காட்டணும்ல. சொல்லுங்க, தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ணுமா? ஜல்லிக்கட்டு காட்டணும்ல. அந்த ஜல்லிக்கட்டுக்கு அந்த காளைகள் மேல இருக்கிற மரியாதை கூட இந்த நாட்டில் பெண் குழந்தைகள் மேல இல்லையா? மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்தோம் அம்மான்னு பாரதியார் பாடினான. மாதராய் பிறப்பதற்கு பாவம் செய்தல் வேண்டும் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்குத. பெண்ணா பிறப்பதே பாவமா? ஒரு இச்சையை தீக்கிற ஒரு காமத்தை தீக்கிற ஒரு பொருளா தான் அந்த பெண்ணை பார்ப்பீங்களா? இந்த நிலை மாறாதா? இவங்களுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வருது? ஒரு ஆட்சியாளர்கள் சரியா இருக்க தேவையா? ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க சரியா இருக்க தேவையா? எங்க பார்த்தாலும் போத, எங்க பார்த்தாலும் கஞ்சா, எங்க பார்த்தாலும் மாத்திரை, எங்க பசங்களை பார்த்தால பயமாகுதுங்க. முகமே வித்தியாசமா இருக்குது. ஒவ்வொருத்தனுக்கும் ஆளை பார்க்கிற பார்வை வித்தியாசமாகுது. நல்லா தெரியுது, இவன் என்ன வேணாலும் பண்ணுவான் போலகுது. பார்த்த பார்வையிலே தெரியுது இவன் என்ன வேணாலும் செய்வான். எப்படி இந்த மாதிரி மாறிடுச்சு நாடு? சொல்லுங்க. இந்த நிலையெல்லாம் மாறணும் தம்பி, புரியுதா? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம். ஒரு இதே கிருஷ்ணகிரி தான். கிருஷ்ணகிரியில் ஒரு தோட்டத்து வீட்டில் ஒரு 70 வயது முதியவர், ஒரு 60 வயது பாட்டி, 2 பேரும் கணவன் மனைவிமா சந்தோஷமா அமைதியா இயற்கையோடு இயற்கையாக ஒன்றி போய் சந்தோஷமா வாழ்ந்து நிற்கிறாங்க. அந்த சந்தோஷத்தை இந்த படுபாவிங்க நீடிக்க விட்டானுங்களா? அந்த 60 வயது பாட்டியை போய் கெடுத்துருக்கிறாங்க. இந்த 60 வயது பாட்டியை கெடுத்து இந்த தகவல் போனா நான் பார்க்குற ஒரு சிலருக்கு சிரிப்பு வருது. பாட்டியை கெடுத்துட்டாங்க, சிரிப்பு வருது. டேய், எந்த செருப்புல அடிக்கிறது உங்களை? அது நம்ம அம்மா இல்லையா? நம்ம பாட்டி இல்லையா? நம்ம அம்மாக்கு இந்த நிலைமை ஏற்பட்டா சிரிச்சுன்னு உட்காந்துப்போமா? உன்னுடைய சிந்தனை எங்க போனோம்? 70 வயது முதியவர் எதிர்த்து போராடுறாரு, அவர் அடிச்சு கொன்னு போட்டுட்டான். அந்த முதியவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். ஐயோ, என்னை நம்பி கல்யாணம் பண்ணி வந்தியே, இத்தனை வருஷம் சந்தோஷமா குடும்பம் நடத்தணும்னு இந்த படுபாவி உன்னை என் கண்ணு முன்னாடியே நாசம் பண்றானே, உன்னை காப்பாற்ற என்னால முடியலையே, இந்த வயதான நேரத்தில், இந்த வயோதிக நேரத்தில் என் உடம்புல வலுவில்லாத போயிடுச்சே, என் கண்ணு முன்னாடியே சின்ன பின்னமா ஆவரியே, இந்த கொடுமையை பார்த்துக்கனா நான் சாவணும் அப்படின்னு அந்த முதியவர் வேதனைப்பட்டிருக்க மாட்டாரா? மானம் மரியாதை இழந்து வாழ்வதை விட மண்மூடி சாவதுமே. சாவு அத்தனை பேருக்கும் வரும். அந்த சாவுலையும் ஒரு மரியாதை இருக்கணும்னு நினைக்கிறவன் தமிழன். எவ்வளவு வேதனை அந்த பெரியவருக்கு இந்த வயசுல. என்ன நடக்குது நாட்டில்? 80 வயது பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை, 2 வயது குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை. முதலமைச்சர் ஸ்டாலின் விட்டு பெண்களை தவிர இந்த நாட்டில் எந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது? இது ஒரு ஆட்சியா? உங்கள் கையில் இருப்பது அது எதுக்கு இந்த ஆட்சி? அதைத்தான் எதிர்த்து பேசுறோம், எதிர்த்து போராடுறோம். சொல்லுங்க, என்ன செய்யறாங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற இவ்வளவு போலீஸ் இத்தனை என்ன பண்றாங்க? விஜய் எங்க போறாரு? விஜய் 3 முறை இரும்பிட்டார். வாசல்ல கேமரா. விஜய் 4 முறை துப்பிட்டார். விஜய் இப்படி திரும்பினார். விஜய் இதுதான் வேலையா உங்களுக்கு? உளவுத்துறைக்கு இதுதான் வேலையா? சொல்லுங்க, இதுதான் வேலையான்ற? அடிக்க அடிக்க பந்து எழும்பும், அரைக்க சந்தனம் மணக்கும். நீ எவ்வளவு விஜய் இடையூறுபடுத்துற? அவருக்கு பத்தியா செல்வாக்கு கூடிக்கிட்ட போது அமைதி மௌனத்தின் மூலமாக அத்தனைக்கும் பதில் சொல்றார். அவர் ஒன்னொன்று ரியாக்ட் பண்ணி பேசியிருந்தாருன்னா கூட அவருக்கு இவ்வளவு ஆதரவு வராது. அந்த மௌனமே மிகப்பெரிய புரட்சி. அவருக்காக தான் பேச இவ்வளவு பேர் வெளியே இருக்கிறோமே, அப்புறம் அவர் ஏன் பேசணும்? அவருக்காக தானே போய் பேசிட்டு இருக்கிறோம். அதுவே போதும். நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொன்னீங்க. ஆனா முதல்ல நீ காலை ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தாரு பாத்தீங்களா? சின்ன பசங்க அது நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன், நல்லா இருந்தது. இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு சார், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு அந்த பசங்க செல்போனை கையில வச்சுக்கின்னு இருப்பா
இப்போ பேசுவார், இவர் தான் சிஎம் நிற்கிற பேசுவார், உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுங்க. ஏய் அவருக்கு ஒன்றுமே தெரியாதுடா, அவருக்கு தெரிஞ்சா இவ்வளோ நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்குமா, உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுன்றாங்க. நான் பேசட்டுமா? எல்லாம் நல்லா படிங்க. எங்கே படிக்கிறது? நான் என்ன கேட்குறேன், அடேங்கப்பா சொல்லு. ஒரு முதலமைச்சராக இருக்கணும் சரிங்களா? கர்நாடகாவில் 18 வயசு பசங்க ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வரலாமான்னு சிந்திக்கிறான். ஆந்திராவில் 18 வயசுக்குள்ள ஒரு பசங்க ஃபோன் கொண்டு வரக்கூட சிந்திக்கிறான். ஏன்னா அந்த ஃபோனால தான் பசங்க ரொம்ப நாசமாயினுக்கிறாங்க, சிந்திக்கிறான். நீ எப்படி சிந்திக்கிற? இந்த குழந்தைங்க ரீல்ஸ் போடுறது சரி, அதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது, இருந்தாலும் சரி ரைட் போடட்டும். ஒரு முதலமைச்சர் அதை கூப்பிட்டு நீ என்கரேஜ் பண்ணலாமா? உன் தேர்தல் அறிவிப்புக்கு அவங்கள வச்சு நான் சொரிச்சுக்குவீங்க சொல்லுங்க. ஒரு முதலமைச்சர் இதை நீ என்கரேஜ் பண்ணலாமா சொல்லுங்க? இது 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 என்ன இது? அவருக்கு விஜய்க்கு வந்து குழந்தைகள் மத்தியில் குழந்தைங்கள்லாம் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அம்மா நீ விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுன்னு நான் முதலமைச்சரை கேட்குறேன் படிங்க, அதெல்லாம் சரி சொல்கிற ரைட்டு, அதெல்லாம் இருக்கட்டும். 40 குழந்தைங்க சத்துணவு சாப்பிட்டுட்டு வாந்தி பேதியை மயக்கமாக இப்போ விழுந்தாங்களே, உங்கள் பதில் என்ன சொல்லுங்க? அந்த வெளியே வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த திமுக சம்மந்தப்பட்ட அமைச்சர் சொல்கிறாங்க, அதெல்லாம் எல்லா குழந்தைங்க நல்லா தான் இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஊசியை பார்த்தா தான் எங்களுக்கு பயமாகுதுன்னு குழந்தைங்க சொல்லுதுன்னு சிரிக்கிறீங்களே. உன் வீட்டு குழந்தைங்க அந்த மாதிரி அங்கன்னா சாப்பிட்டு வந்து மயக்கம் போட்டு ஸ்கூலில் ஊட்டாங்கன்னா நீ சிரிப்பியா? அரசு குழந்தைங்க, அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாகுது. உன் வீட்டு பிள்ளைங்க உசுரெல்லாம் உசுறு, அரசு பள்ளியில் படிக்கிற உசுரெல்லாம் மசுறு. ஒரு இன்னாடா சாப்பாட்டில் ஊந்தது எப்படா குழந்தைங்க உள்ள மயக்கமாச்சு. அவங்களுக்கு நான் ஏதாவது 2 குழந்தை பிரச்சனைனா ஆளுக்கு 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்துட்டு போகிறோம். என்ன பிரச்சனை? நம்ம குழந்தைங்க இதெல்லாம் போய் சாப்பிட போகுது, நம்ம குழந்தைங்க வேற ரேஞ்சில் வாழ்ந்துனுக்குது. சொல்லுங்க என்ன நடவடிக்கை? இப்போ திருவள்ளூரில் ஒரு பள்ளியினுடைய சுவர் விழுந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்டுக்கிற ஒரு 7வது படிக்கிற மாணவன் தலைமையில் அந்த சுவர் வந்து அங்கேயே செத்து போயிட்டான். பையன் குழந்தை ஸ்கூலுக்கு போயிருக்கிறான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவான், வந்த உடனே குழந்தை பசிக்குதுன்னு சொல்லுவான், அதுக்கு ஏதாச்சும் நம்ம செஞ்சு வைப்போம் அப்படின்னு அந்த அம்மா இருவாயினுக்குது. மாமா உன் புள்ள ஸ்கூலுக்கு போய்க்கிறானான்னு ஓடி வந்து சொன்னேன். ஆமாப்பா ஸ்கூலுக்கு தான்ப்பா போயிடும். விஷயம் தெரியுமாமா அவனுக்கு? என்ன உன் பையன் செத்துட்டான் அப்படின்னா அந்த தாயுடைய மன நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அந்த தாய்க்கு ஒரே ஒரு குழந்தை தான், அந்த தாய் 2 குழந்தை இருந்தாலும் எந்த தாயும் ஒத்துக்க மாட்டா. அந்த தாயுடைய மன நிலைமை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நாங்கள் 5 லட்சம் கொடுத்துட்டோம், 5 லட்சம் 4 லட்சம் கொடுத்துட்டீங்கன்னா நடப்பணமா தாண்டா காலத்துக்கும் வாழணும். அந்த தாய் நடப்பணமா வாழணும், அவ காலம் பூரா அந்த குழந்தைய நினைச்சு. உன் வீட்டு குழந்தை தலை மேல செவுறு வந்து செத்து போனா நீ விட்டுடுவியா? பணம் இருக்குது, நம்ம கோடி கணக்கில் பணம் இருக்குது, போனா போட்டோன்னு விட்டுடுவியா? வயசான காலத்துல கூட உயிரை புடிச்சுக்கின்னு போய் காவேரியில படுக்கலாமா அப்போலால படுக்கணுமான்னு உயிரை புடிச்சுன்னு தொங்குறீங்கல்ல. அந்த செவுறு வந்தது இன்னும் யார் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இந்த நாட்டுல யார் பேசுறா? இதெல்லாம் கடந்து போயிடுறீங்க. சரி விடு போச்சு, அது குடுத்து வச்சுது, அவ்வளவுதான், அது தலையில அவ்வளவுதான் எழுதி வச்சுக்குது. எப்படிரா இப்படி சிந்திக்கிறீங்க? டே பக்கத்து வீடு எரியுதுன்னு நினைக்காத, நாளைக்கு அந்த நெருப்பு உன் வீட்டுக்கு வரும். எழுந்துக்கோ, கேள்வி கேள். இதைத்தான் சொல்றோம்.